stop, 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 stop. எங்கிட்ட 25 வருஷத்துக்கு மேல எங்களோட இருக்கிறாரு. கடுமையான உழைப்பாளி, நல்ல திட்டமிட்டு எதையும் செய்வாரு. அவர் இன்னைக்கு இந்த அப்பா அப்படின்ற ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் எந்த தொழில இறங்கினாலும் அதுல ஒரு முழுமையா தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு நல்ல உழைப்பாரு. அதனால அவர் இந்த தொழில இப்போ இறங்கி இதுல ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சு இதே மாதிரி அப்பா ரெஸ்டாரண்ட் குறைஞ்சது சென்னையில் ஒரு 4-5 இடத்துலயாவது வந்து அவர் ஒரு அடுத்த வருஷத்துக்குள்ள ஓபன் பண்ணுவார் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவர் எதையும் சாதாரணமா செய்யற ஆள் இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு நிச்சயமா அவர் உயர்த்த வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய நண்பர் திரு பி.டி. செல்வகுமார் அவர்கள் இப்போ வந்து அப்பா ஏசி ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஹோட்டல் இருந்து தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அவர் வந்து பயங்கர உழைப்பாளி. அவர் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அவர் இப்படி இருக்கும்பொழுது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் இங்க சாப்பிட வந்திருக்கேன். வெயிட் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு போறேன். எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட்டு அவங்களுக்கு நல்ல பேர் வரணும்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் என் பெயர் குமாரசாமி, படத்தோட டைரக்டர் ரத்தன் சந்திரசேகர் பேசுறேன். என்னுடைய நண்பரும் பத்திரிகையாளருமான பி.டி. செல்வகுமார் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிற இந்த அப்பா ஃபேமிலி ரெஸ்டாரண்டோட திறப்பு விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பத்திரிகையிலும் சரி, மக்கள் தொடர்பு துறையிலும் சரி, எதை செய்தாலும் சிறப்பாக செய்பவர் என்கிற பெயர் எங்க செல்வகுமாருக்கு உண்டு. ஸோ இந்த தொழிலிலும் அவர் மிக சிறப்பாக ஈடுபட்டு மிக நல்ல நேர்த்தியானபடி இந்த தொழிலை செய்கிற ஒரு முடிவோடு இங்க இதை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வெற்றியடைய வாழ்த்துகிறேன்.
அதனுடைய ரீடர்ஸுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நடிகர் விஜய் ஜீவாவுக்கு மேனேஜராக இருக்கிறேன்னா எப்படிடா இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு வந்தது, அப்பா ஏசி ரெஸ்டாரண்ட் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் வரைக்கும் எப்படி ஆசை வந்தேன்னு எல்லாரும் கேட்பாங்க. அதாவது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம், அதாவது சேவையிலே சிறந்த சேவை வந்து மக்களுக்கு வயிறார பசியை போக்குகின்ற உணவு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு சிறந்த முறையில், அதாவது ஒரு வீட்டு சாப்பாடு எப்படி சாப்பிடணுமோ, சென்னையில் வந்து வீட்டு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு நிறையவருடைய ஆதங்கத்தை கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காகவே ஒரு வீட்டு சாப்பாடு நல்ல உணர்வோட சுத்தமாக ஹைஜீனிக்காக நல்ல தரத்தோட ஒரு உணவு விடுதியை கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒரு தரமான சாப்பாடு அப்பாடான்னு சொல்ற அளவுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இப்படி ஒரு இதை பண்ணேன். இது முழுக்க முழுக்க லாப நோக்கங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவான ஒரு சாப்பாட்டை கொடுத்து சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல இதை நான் தொடங்கியிருக்கேன். வருங்காலத்தில் தமிழகம் எங்கும் இந்த அப்பா ரெஸ்டாரண்ட் பேசப்பட்டு பல கிளைகள் தொடங்கணுங்கிற ஒரு எண்ணத்துல நான் முழுக்க முழுக்க இதுக்காக அரும்பாடுபட்டு இருக்கேன். நிச்சயமா அதுக்கு வாசகர்களுடைய நம்மளுடைய கஸ்டமருடைய எல்லாருடைய அரவணைப்பும் அன்பும் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள் வந்து நான் வந்து அவரை பற்றி பப்ளிசிட்டி பண்ணா பெரிய கூட்டம் வந்துடும், கிரௌடு வந்துடுங்கிறதுக்காகவே யாருக்கும் தெரிவிக்கல. அவர் என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று இந்த ஹோட்டலை வந்து அவர் திறந்து வச்சுட்டு போனார். இளைய தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பொற்கரத்தால் இந்த அப்பா ஏசி ரெஸ்டாரண்ட் திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க. எனக்கு என்ன அவருடைய இப்படி ஒரு விழாவுக்கு வந்ததை பற்றி எப்படி விவரிக்கனே தெரியல, ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய துணைவியார் சங்கீதா அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சு அவங்க இது பண்ணாங்க. மற்றபடி அந்த குடும்பமே நமக்கு ஒண்ணுன்னா வந்து நிற்கிறத நினைக்கும் போது அவங்களுடைய ஒரு பாசம், அதாவது தன்னுடைய பணியாளர் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இல்லாம பணியாளர்களுக்கும் நம்ம வந்து ஊக்குவிக்கணும், உற்சாகப்படுத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் விஜய் அவர்களுக்கு இருக்குது. அதை நினைச்சு உண்மையிலேயே மனசார ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படி ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கறத நினைச்சு உண்மையிலேயே நான் வந்து பெருமிதம் கொள்கிறேன், சந்தோஷப்படுறேன். அடுத்த ஜென்மத்திலே அவருக்கு ஒரு பிஆர்ஓ இருக்கணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம இந்த விழாவிற்கு இளைய திலகம் பிரபு அவர்கள் வந்திருந்தாங்க, அவருக்கும் அந்த வேலையில நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மொத்தத்தில் ஒரு சிறியவன் என்று எண்ணாமல் எல்லோரும் வந்து கலைப்பிலி தான் அவர்கள், தேனப்பன் அவர்கள், கதிரேசன் அவர்கள், இப்படி நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஜீவா அவர்களும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஜீவா அவர்கள் அவருடைய துணைவியோடு வந்து என்னுடைய ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவை வாழ்த்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வருங்காலத்தில் ஜீவா அவர்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்திற்கு வரக்கூடிய எல்லா அறிகுறிகளும் நல்ல நல்ல தரமான படங்களும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த இடத்துக்கு காலடி எடுத்து வைக்கிறதும் எனக்கு ஒரு பெருமையான விஷயமாக நான் நினைக்கிறேன். நன்றி. தாய் நாடு, தாய் பூமி, அம்மா, உலகத்தில் எல்லாருமே குல தெய்வத்தை கூட தாய்க்கு தான் முன்னுரிமை கொடுத்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருப்போம். முதல்ல அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து என் அன்பு தம்பி செல்வகுமார் அவர்கள் அப்பா ரெஸ்டாரண்ட் என்ற ஒரு அற்புதமான ஒரு உணவகத்தை தந்திருக்காங்க. இது தென் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு உணவு வகைகளை சிறு சிறப்புமாக செய்வதற்காக அற்புதமான மாசுகளை கொண்டு ஒரு கலைநயத்தோடு, ஏன்னா கலை உலகத்தில் இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு டாப் ஸ்டார் விஜய் அவர்களுடைய அந்தரங்க காரியதர்சி, ஒரு அன்புக்கு பாத்திரமானவர் என்ற ஒரு காரணத்தினாலையும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஒரு அற்புதமான ஊழியர்களை கொண்டு இந்த பகுதி மக்களை வந்து உணவுல வந்து பெரியவர்கள் ஆக்குவதற்காக ஒரு அற்புதமான ஒரு உணவகத்தை திறந்திருக்காங்க. என்னை பொறுத்தளவு இவருடைய திறமை எனக்கு பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். நிச்சயமாக நான் வந்து பணிவன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த அப்பா ரெஸ்டாரண்ட் வருடத்திற்கு 2 ரெஸ்டாரண்ட் இவர் வந்து இதனுடைய பகுதிகளை திறந்துகிட்டே இருக்குன்னு ஆசைப்படுறேன். நிச்சயமாக அந்த அப்பா ரெஸ்டாரண்ட் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அப்பா வாழ்க. இது வந்து பிடி செல்வகுமார் உழைப்பு கிடைச்ச வெற்றி. அவர் மாதிரி உழைப்பாளி பார்க்க முடியாது. நைஸ் ஃப்ரெண்ட். அவர் நல்லா வரணும். அப்பா ஹோட்டல் நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும். அப்பா ஹோட்டல் செல்வகுமார் இனிமேல் அவர் பேர் மாறணும். அதே என்னுடைய வாழ்த்து. தேங்க்யூ. விருந்தோம்பலுக்கு அப்பா ஒரு முதலிடம் வகிக்க வாழ்த்துக்கள். இந்த அப்பா உணவகம் இன்னைக்கு இனாகரேஷன் வந்துட்டு ரொம்ப ஃபுட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஊர் ஸ்டைலே எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க வந்துட்டு. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வந்துட்டு. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கர் பேசுகிறேன். அப்பா ரெஸ்டாரண்ட் செல்வகுமார் சார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.